ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னாச்சு? நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனை பார்த்துருப்போம். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வேற ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டான பர்சன் இருப்பாங்க. அதே மாதிரி என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சன் இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சன் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்ச ஒரு பர்சனை பற்றி அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். யார் அந்த டிஃப்ரெண்ட்டான பர்சன்னா நிக்கோலா டெஸ்லா. இவர் அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு சொல்லி கேட்டிங்கன்னா, இவரை பற்றி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருந்தாவே அது மற்றவங்களுக்கு சொல்லும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நார்மலாக மனுஷனாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு லவ் வரும், இல்லைனா ஒரு க்ரஷ் ஆச்சும் வரும். ஒரு பையனாக இருந்தால் ஒரு பொண்ணு மேலேயும், ஒரு பொண்ணாக இருந்தால் ஒரு பையன் மேலேயும் கன்ஃபார்மாக ரொம்ப நம்பவே முடியாத அளவுக்கு மேஜிக் நடக்கும், லவ்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இவரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆனால் இவர் லவ் பண்ணது என்ன ஆகுதுன்னா, ஒரு புறாவை லவ் பண்ணியிருக்காரு. என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அதுதான் உண்மை. நீங்கள் உங்கள் லவ்வருக்கு செலவு பண்ணுவீங்களா? அந்த மாதிரி இவரும் அவங்க லவ்வருக்கு செலவு பண்ணியிருக்காரு. என்ன செலவு பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த புறாவுக்கு விங்குலேயும் லெக்லேயும் அடிபட்டிருக்கு. அதை சரி பண்ணுறதுக்காக இவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காருன்னா $2000, இந்திய மதிப்புப்படி 1,47,000. நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இல்லைனா ஒரு சிலருக்கு நான் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அவங்க படிக்கிறது வச்சும், இல்லைனா ஃப்யூச்சரில் நம்மளால் படிக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தினாலையும் அதை பாதியில் மறந்துடுவாங்க. இல்லைனா அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்க ஆசை இருந்தாலும் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் நீங்கள் இந்த ஆடியோ கேளுங்களேன். வெள்ளை நிவெளி ஏரி இயக்கம் அதுவும் ஒரு இதுதான், ஃபேக்கு தான். ஏன்னா ஒரு நாள் தான் நடந்தது. அந்த ஒரு நாளும் ஒழுங்காக நடக்கலை. இவங்க தீர்மானம் அறிவித்த நாளே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் 10th 12th சோஷியல் புக்கில் பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஹிஸ்ட்ரி புக்கில் நீங்கள் பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி நான் மாறுதட்டி சொல்கிறேன், நான் பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். நான் நிறைய பேர் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், உனக்கு வேலை என்ன கிடைக்க போகுது, மயிர் என்ன கிடைக்க போகுதுன்னாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், ஹிஸ்ட்ரி படிங்க. அப்போனா தான் உங்களால் நாட்டில் என்ன நடக்குது, எது நடக்குது, ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். மேக்ஸிமம் உங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்கும், இந்த சப்ஜெக்ட் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் சொல்லும் போது அது ஸ்கோப் இல்லை, அதுக்கு வேல்யூ இல்லை, அது படித்த வேலை கிடைக்காது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரே விஷயம் மட்டும் ஞாபகம், என்னன்னா உங்களுக்கு மேக்ஸ் பிடிச்சா மேக்ஸ் படிங்க, ஹிஸ்ட்ரி பிடிச்சா ஹிஸ்ட்ரி படிங்க, இன்ஜினியரிங் பிடிச்சா இன்ஜினியரிங் படிங்க. எதனாலனா இதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு சொல்லி தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆகி வந்திருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்குறதுல உங்களை எத்தனை பேர்த்துக்கு ஜேகே ரவுலிங் பற்றி தெரியும்னு தெரியலனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க சின்ன வயசில் இருக்கும்போது இவங்களுக்கு ஜாண்டிஸ் வந்துருச்சு, அதாவது மஞ்சள் காமாலை வந்துருச்சு. அதை ஒரு முயலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு பேஜ் ஃபுல்லாக ஸ்டோரி எழுதுனாங்க. எப்போனா இவங்களுக்கு 6 வயசு இருக்கும்போது எழுதியிருக்காங்க. அதை எழுதிட்டு அவங்க அம்மாட்ட கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி அவங்க அம்மா, நீ எழுதுனது சரியில்லை, நீ எதுக்கு இந்த மாதிரி எழுதிட்டுருக்க, நீ எழுதி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுற, படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லியிருந்தா ஹாரி பாட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி கிடைச்சிருக்காது. பீஜமுடு டான் 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 டான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னாச்சு? என்னாச்சா? நீங்க தானே சொல்லணும்.